பெற்றால்தான் பிள்ளையா, தத்தெடுப்பது பிள்ளையாகாதா என்ன? இரத்த உறவால் மட்டுமல்ல, இதய உறவால் உருவாகும் பாசமே உண்மையான பெற்றோரை வரையறுக்கிறது. தத்தெடுக்கப்படும் ஒரு குழந்தைக்கு பெயரும் அடையாளமும் மட்டுமல்ல, பாதுகாப்பும் எதிர்காலமும் நீ என்னுடையவள் என்ற உறுதியும் கிடைக்கிறது. அந்த சின்னஞ்சிறு கண்களின் ஒளியில் ஒளிரும் நம்பிக்கையே பெற்றோரின் பெருமை. பிறப்பு உடலால் அமையலாம், பெற்றோராகும் பயணம் அன்பால் மட்டுமே நிறைவு பெறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை நிறைவு செய்துள்ளனர் இந்த இளம் தம்பதியினர். குழந்தை இல்லையே என ஏங்கி கிடக்காமல் ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடிவு செய்த இந்த தம்பதியினர் தங்களது செல்ல மகளின் தத்தெடுப்பு பயணத்தை வீடியோவாக வெளியிட்டு பலரது பாராட்டுகளையும் பெற்று வருகின்றனர். வீடியோ தம்பதியின் பெங்களூரு வீட்டில் இருந்து தொடங்குகிறது. ஒன்றாக கடவுளை பிரார்த்திக்கும் அவர்கள் பின்னர் லேப்டாப்பை திறந்து அதில் சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி இணையதளத்திற்கு செல்கின்றனர். இணையத்தில் பேரண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை பூர்த்தி செய்கிறார்கள். தத்தெடுப்பு வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் பின்பற்றுகிறார்கள். இறுதியாக ரிசர்வ் எ சைல்டு பட்டனை அழுத்தி மகிழ்ச்சியில் குதூகலிக்கிறார்கள். சிறிது கால காத்திருப்புக்கு பின் அவர்கள் குழந்தையை தத்தெடுக்க தர்மபுரி மாவட்டம் கோவிலூரில் உள்ள கேர்ள்ஸ் ஹோமுக்கு செல்கின்றனர். அங்கு அவர்களது டாக்குமெண்ட்டுகள் சரிபார்க்கப்படுகின்றன, படிவங்கள் கையொப்பமிடப்படுகின்றன. அனைத்து டாக்குமெண்டேஷன் வேலைகளும் முடிந்த பின் ஒரு பராமரிப்பாளர் குழந்தையை கொண்டு வந்து தருகிறார். குழந்தையை முதன்முறையாக கைகளில் வாங்கியவுடன் தம்பதியினரின் முகங்கள் உடனடியாக பிரகாசிக்கின்றன. வார்த்தைகள் வரவில்லை, மிகுந்த உணர்ச்சியும் மகிழ்ச்சியும் மட்டுமே அங்கு நிலவியது. இதில் மனதை தொடும் விஷயம் என்னவென்றால், தம்பதியர் தத்தெடுத்த அந்த பெண் குழந்தைக்கு பார்வை இல்லை. பின்னர் வீடியோ தம்பதியின் குழந்தையுடனான புதிய வாழ்க்கையை காட்டுகிறது. சிறந்த உணவுகள், புதிய உடைகள் மற்றும் எல்லையற்ற அன்பு ஆகியவற்றால் சூழப்பட்ட குழந்தை அடா மகிழ்ச்சியாக விளையாடுகிறாள். சாதாரண குழந்தையை தத்தெடுக்கவே பலர் யோசிக்கும் இந்த காலத்தில் பார்வையற்ற குழந்தையை தத்தெடுத்து பொக்கிஷமாக பாதுகாத்து வரும் இந்த தம்பதியை பலரும் இதயபூர்வமாக வாழ்த்தி வருகின்றனர்.